வணக்கம் மக்களே, வெல்கம் கேபிபிஎஸ். ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இந்தியாவில் சில இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த அப்டேட்ஸ் பேங்க் யூசர்ஸ், யூபிஐ யூசர்ஸ், அப்புறம் மொபைல் யூசர்ஸ், காமன் பப்ளிக் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பேங்க் ரிலேட்டடாக சில பேங்க்ஸ் ஏடிஎம் யூசேஜ் ரூல்ஸ் அண்ட் மினிமம் பேலன்ஸ் பாலிசிஸில் சேஞ்சஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி ஃப்ரீ ஏடிஎம் லிமிட்ஸ் கிராஸ் பண்ணினா எக்ஸ்ட்ரா சார்ஜ் எடுக்கிற பேங்க்ஸ் இருக்கு. அதனால ரெகுலரா ஏடிஎம் யூஸ் பண்றவங்க பேங்க் நோட்டிபிகேஷனை செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் யூபிஐ யூசர்ஸ்க்கு இந்தியாவில் ஆன்லைன் பேமெண்ட் யூசேஜ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே நேரத்தில் கியூஆர் ஸ்கேம்ஸ், ஃபேக் பேமெண்ட்ஸ், ஃப்ராட்ஸ் அதிகமாக இருக்கு. அதனால செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணப்படலாம்னு ரிப்போர்ட்ஸ் வருது. அன்னன் கியூஆர் கோட்ஸ் ஸ்கேன் பண்ணக்கூடாது, ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாது, அதுமாதிரி ரேண்டம் பேமெண்ட் லிங்க்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் யூசர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஃபேக் சிம் யூசேஜ், ஆன்லைன் ஸ்கேம்ஸ் கண்ட்ரோல் பண்ண டெலிகாம் வெரிஃபிகேஷன் ஸ்ட்ரிக்ட் ஆகலான்னு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அதனால நியூ சிம் வாங்கும்போது ப்ராப்பர் ஐடி வெரிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் முக்கியமாக இருக்கணும். ஸ்டார்ட் ஆனாலே முதல்ல மக்கள் செக் பண்றது கேஸ் சிலிண்டர் பிரைஸ் தான். ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் எல்பிஜி ரேட்ஸ் ரிவைஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆயில் கம்பெனிஸ் மந்த்லி பேசிஸ்ல பிரைஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் வீக் சேஞ்சஸ் வர சான்ஸ் இருக்கு. இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபேக் நியூ ரூல்ஸ் மெசேஜ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் செக் பண்ணாம எதையும் நம்பக்கூடாது. ட்ரஸ்டட் நியூஸ் அண்ட் அஃபிஷியல் சோர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மக்களே, ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸோட சான்ஸ் இருக்கு. இந்த அப்டேட்ஸ்ல உங்க ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.